ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட கவுன்சிலிங்ல நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு நான் பாசிட்டிவா திங்க் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு நெகட்டிவான தாட்ஸ் அதிகமா வருது, என்னோட கவலைகள் பயத்தை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். இதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா இதுக்கு ஒரு சீக்ரெட்டான டெக்னிக் இருக்கு. இந்த சீக்ரெட்ல தெரிஞ்சது அப்படின்னா உங்களால ஈஸியா உங்களுக்கு வரக்கூடிய கவலையும் பயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நீங்க என்னதான் முயற்சி பண்ணீங்கனாலும் அந்த கவலை வந்துட்டே தான் இருக்கும். கவலையா நம்ம நிறுத்த முடியாது, ஆனா வர கவலையை ஸ்டாப் பண்ணிட்டு பாசிட்டிவா நம்மளால திங்க் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நம்ம பண்ண என்ன ஆகும், அந்த கவலைகள் வரது நிற்க ஆரம்பிக்கும். 1 மந்த்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கவலையே வராது. வந்தா இந்த மாதிரி தான் நடக்க போகுது, அதனால நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி உங்களே நீங்க சேஞ்ச் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். சரி, அந்த சீக்ரெட் டெக்னிக் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? 5 செகண்ட் லா. என்ன 5 செகண்ட் லா அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு கோவம் வருது, அப்ப என்ன செய்வோம்? நம்பரை கவுண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. 1 to 100 வரைக்கும் ரிவர்ஸ்ல அல்லது ஸ்ட்ரைட்டா. இந்த மாதிரி பண்ணி முடிச்சா கோவம் நின்றும், கோவம் போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும்னு தெரியல. பட் இதுல நம்ம நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா 100 வரைக்கும் இல்ல, 5 நம்பர்ஸ் தான். அந்த 5 நம்பர்ஸையும் 1 2 3 4 5 அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கவுல போயிடாது. இதுக்கு தான் நம்ம ஒரு சீக்ரெட் லா யூஸ் பண்ண போறோம். அந்த லா எப்ப யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாமா? சரி, என்ன பண்ணும் அப்படின்னா, எப்ப உங்களுக்கு ஒரு கவலை வருதோ அல்லது பயம் வருதோ ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்படுற அந்த கவலையான விஷயம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பணத்தை பத்தி ஒரு கவலை வருதுன்னு வச்சுக்கோங்க. சுத்தமா உங்க கையில பணமே இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை வருது. ஆனா நீங்க அதுல எப்படி நினைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கணும். உங்ககிட்ட உண்மையாவே ஒரு 50,000 இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க, ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அது எப்படிலாம் செலவு பண்ணி யோசிப்பீங்க. உடனே உங்க மனசுல அப்பாடா நம்ம கிட்ட ஒரு 50,000 இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க, ஆமாவா? சோ அதே மாதிரிதான் நீங்க வந்து ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு 5 அப்படின்னு நம்பரை சொல்லிட்டு, இப்ப பணத்தை பத்தி கவலை வரும்போது, நெகட்டிவான கவலை வரும்போது அது உங்ககிட்ட இருந்தா எப்படி இருக்கும்னு பாசிட்டிவா நீங்க அதை சொல்லணும். பணமே இல்ல, என்கிட்ட 50,000 ரூபாய் பணம் இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நன்றி இப்படி சொல்லிட்டு ஒரு டீப் பிரீத் எடுக்கணும். அதாவது மூச்சை மெதுவா உள்ள இழுத்து வெளியே விடணும். ரெண்டாவது அடுத்தது என்ன செய்யணும்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்டேட்மெண்ட்ட, என்கிட்ட 50,000 ரூபாய் இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டீப் பிரீத் எடுக்கணும். அதாவது மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடணும் மெதுவா. இந்த மாதிரி 1 வரைக்கும் கவுண்ட் பண்ற வரைக்கும் நீங்க இதே மாதிரி செய்யணும். செஞ்சுட்டு ஐஸ ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப கவலையா நினைச்சீங்களா, அது போயிடும். அந்த பணம் ஏதாவது ஒரு வழியில உங்ககிட்ட வரும். இந்த மாதிரி ரெகுலரா உங்களுக்கு எப்பெல்லாம் கவலை வருதோ, எதுக்கெல்லாம் கவலை வருதோ அதுக்கு ரிலேட்டடான விஷயத்துக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கவலையே கம்ப்ளீட்டா போயிடும். ட்ரை பண்ணி பாருங்க.